கூட்டத்தினுடைய தலைவர் நம் தலைவர் உள்ளிட்ட வரி தந்திருக்கின்ற மாநில மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்களே உங்கள் அனைவருக்கும் முதலாவது அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கூட்டமானது இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒன்றிய நகர பேரூர் பொறுப்பாளர்கள் உங்களுடைய பணியான கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் சேர்த்தல் மற்றும் நிர்வாகிகள் அமைப்பதற்கான கூட்டம். இந்த கூட்டத்தில் தலைவர் அவர்கள் ஏற்கனவே மாநில மாவட்ட பொறுப்பாளர் அழைத்து பேசி இன்றைக்கு உங்களையெல்லாம் அழைத்து நமக்கு அடிப்படையாக இருக்கின்றது கட்சியினுடைய ஒன்றிய பொறுப்பாளர்கள் நகர பேரூர் பொறுப்பாளர் நீங்கள் தான். அந்த அடிப்படை பணிகளை உறுப்பினர் சேர்த்தலை நீங்கள் சிறப்பாக பண்ண வேண்டும். ஏனென்றால் நமக்கு 2026 தேர்தல் மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கின்ற ஒரு கூட்டணி. எல்லாத்தையும் தலைவர் பார்த்துக் கொள்வார். இந்த கட்சியில் இன்னைக்கு இருக்கின்ற பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு தெரியும். வழக்கு சம்பந்தமாக நம்முடைய பாலவர்கள் இங்கே தெளிவாக சொல்ல போகிறார்கள். ஆகவே அதை பற்றி நீங்கள் எல்லாம் கவலைப்பட வேண்டாம். கட்சி தேர்தல் கூட்டணி இதெல்லாமே தலைவர் பார்த்துக்கிறார். அது சரியா வழி நடத்துகிறார். அதில் எந்த விதமான தயங்கும் தேவையில்லை. தைரியமாக செயல்படுங்கள். வெற்றி நமக்கு தான், நாம தான் பண்ண போறோம். ஆனால் அடிப்படை வேலை நாம தான் செஞ்சாகணும். மாவட்ட பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர், ஒன்றிய பொறுப்பாளர்கள் நீங்கள் அந்த உறுப்பினர் சேர்த்தலை உடனடியாக சிறப்பாக செய்து முடியுங்கள் என்பதை இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு வார்த்தை மட்டும் நான் தலைவரிடம் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைக்கு இந்த துரோகின்னு சொல்லி சொன்னாங்க. சேலத்தில் ஒரு சாக்கடை இருக்குது, இன்னொரு சாக்கடை அங்கே தர்மபுரியில் ஒன்று 2 எம்எல்ஏ பேர் சொல்ல அருள் அவர்களும் ஜி.கே. மணி அவர்களும். இவங்க தைலாபுரம் தோட்டத்துக்கு முன்னாடி அந்த கௌரவம் பேசுறது தெரியும் உங்களுக்கெல்லாம். என்னை கத்தி எடுத்து கொடுத்திருக்கலாம், விஷத்தை கொண்டு இருக்கலாம். இதெல்லாம் பண்ணியிருந்தா கட்சி இந்த நிம்மதியாக இருந்திருக்கும். இன்றைக்கு ஐயா அவர்களை தொடர்ந்து அங்கே அமைத்து கொண்டு அவரும் ஒரு பிள்ளையும் சேர்ந்துக்கிட்டு எப்படியாவது இந்த கட்சி ஏதாவது பண்ணிடலாமா அப்படிங்கிற நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இங்கே தேர்தலில் இங்கே ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க. அதில் சிவில் சூட்டு போட்டுன்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க. கட்சி திருட்டிட்டாங்கன்னு சேலத்தில் ஒருத்தர் சாக்கடை சொல்லலாம், கட்சி திருட்டிட்டாங்கன்னு சொல்றா. அப்படி கட்சி திருட்ட வடிவேல் சொல்ற மாதிரி என் கிணத்தை காண, வட்ட கிணத்தை காணன்னு சொல்லி டெல்லியில போய் அங்க போய் வழக்கு போடுறாங்க உயர்நீதிமன்றத்தில். அங்க என்ன சொல்லிட்டாங்க, கிணறு எங்க காணமோ அங்க போய் வழக்கு போடுன்னு அங்க சொல்லி இருக்கிறாங்க. அதெல்லாம் விளக்கமா நம்முடைய தலைவர் பால அவர்கள் விளக்கமா சொல்ல இருக்கிறாரு. அதனால இன்னமும் நாம தலைவரை அன்போடு கேட்டுக்கொள்வது, ஜி.கே. மணி என்ற மிகப்பெரிய துரோகி இன்னமும் பாட்டாளி மக்கள் கட்சியில் உறுப்பினர் வந்துட்டுக்கிறார். அதை இன்னமும் நாம எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கின்றோம். அதனால இந்த கூட்டத்திலேயே அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து ஜி.கே. மணியை நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். இதை விட ஒரு துரோகி இந்த வன்னியர் சமுதாயத்திற்கு, இந்த வன்னியர் இனத்திற்கு இதை விட 2 துரோகி எவனுமே இருக்க மாட்டான். 2 பேரை எம்எல்ஏ ஆகி இன்னைக்கு இவ்வளவு பெரிய துரோகம் இந்த சமுதாயத்தை ஒட்டு மொத்தமா குடிச்சோடு ஆயிட்டு இருக்கிறான். இந்த சமுதாயம் 10.5 எப்படா கிடைக்கும், வாழ்க்கையில முன்னுக்கு வரலாங்கிற ஒரு விழிப்புணர்வோடு இந்த மக்கள் எல்லாம் ஆவலோடு இருக்கிற நேரத்தில் திமுக கைக்கூலிகள் 2 பேருமே பெட்டி பெட்டியா பணத்தை வாங்கிட்டு கைக்கூலிக திமுக அருள் அவர்களும் இந்த ஜி.கே. மணியும் பண்ற இந்த துரோகம் என்பது இந்த வன்னியர் சமுதாயத்தில் மிகப்பெரிய கரும் புள்ளிகள் 2 பேருமே. இந்த காலம் அவர்களை மன்னிக்காது. காரணம், நீ ஒரே ஒரு உதாரணம், திமுக என்ன பண்றாங்கன்னு சொல்றோம். இப்ப சேலத்தில் ஒரு நிகழ்வு நடந்தது. மாவட்ட துணை செயலர் ஜே.பி. உள்ளிட்ட நிர்வாகிகள் மீது வழக்கு போட்டாங்க. இதுவரை 40 நாட்கள் மேலாவிட்டது. இன்று வரை அதில் யாருமே உள்ள வர முடியல. ஆனா அந்த வழக்குல சம்பந்தப்பட்ட அவங்க பேர்ல 44 பேருக்கு மேல வழக்கு போட்டிருக்கிறாங்க. காவல்துறை ஒரு கலவரம் நடக்குது, ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா இருதரப்பு மீது எஃப்ஐஆர் போடுவாங்க. இருதரப்பு எஃப்ஐஆர் போட்டாங்க. ஆனா என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அருள் மேல எத்தனை வழக்கு இருக்குது, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? நாங்க எஸ்பிட்ட போய் சொல்றோம், பாருங்க இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. நீங்க பாண்டிச்சேரியில் ஒரு வைத்தியத்துக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னு ஒரு பையன் அங்க போறான், பாண்டிச்சேரி மருத்துவமனைக்கு போறான். அங்க போய் அவனை கூட்டிட்டு வரீங்க, அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வரீங்க. ஆனா காவல் நிலையத்திலிருந்து 1 கிலோமீட்டர்ல 8 பேர் உட்காந்துட்டு இருக்கிறான். பேஸ்புக்ல ஸ்டேட்டஸ் போறான், முடிஞ்சாங்க அரெஸ்ட் பண்ணி பாருங்கன்னா யாரு கொடுத்த தைரியம்? திமுக கொடுக்கிற தைரியம், அமைச்சர்கள் கொடுக்கிற தைரியம். இந்த தைரியத்துக்கு யார் காரணம்? அதுல ஒரு குற்றவாளி போன வாரத்தில் தமிழ் குமரன் நம்ம கௌரவத்தினுடைய பையன் ரஜினிகாந்த் கூட்டிட்டு போய் ஒருத்தரை சந்திச்சு ஒரு 6 பேர்த்த கொண்டு போய் போட்டோ எடுத்துட்டு வராரு. ரஜினிகாந்தோட சந்திச்சல அந்த முற்ற குற்றவாளி இருக்கிறான். அவன் மேல பல வழக்கு இருக்குது, 307 இருக்குது, எல்லாமே இருக்குது. காவல்துறை தேடிக்கப்பட்ட குற்றவாளி அவன் போய் ரஜினிகாந்த் போய் சந்திச்சு போட்டோ எடுத்துட்டு வரான். இவன் தமிழ்குமரன் கூட்டிட்டு போயிட்டு வரான். அப்ப காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்குது? அப்ப இது எல்லாம் என்ன முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தூண்டுதல் பேர்ல பாட்டாளி மகிழ்ச்சி ஒழிக்கணும்,
இந்த வன்னியர் சமயத்தை ஒழிக்கணும் ஒரு எண்ணத்துல இந்த ஜிகே முடியும் இவனுன்றாங்க. சேலத்தில் ஒரு சாகிட்ட நீக்கிட்டீங்க, எங்களுக்கு சந்தோஷம். இந்நாளையும் உடனடியாக இன்றைய அடிப்படை உறுப்பினர் இருந்து கட்சியிலிருந்து நீக்கணும் தலைவரை கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.